இந்த மத்திய கிழக்கு மோதல்களால் இலங்கை கணிசமாக பாதிக்கப்படலாம், சர்வதேச நாணயம் தீவிர கரிசனை என்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் தொடர்பான 5ஆம் மற்றும் 6ஆம் கட்ட மீளாய்வுகளை முன்னெடுப்பதற்காகவும் மத்திய கிழக்கு மோதல்களால் இலங்கையின் பொருளாதாரம் முகங்கொடுத்திருக்கும் தாக்கங்கள் குறித்து ஆராய்வதற்காகவும் நாணய அதிகாரிகள் குழுவினர் 26ஆம் தேதி முதல் ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நாட்டுக்கு வருகை தரவிருப்பதாக சர்வதேச நாணயத்தினுடைய தொடர்பாளர் பிரிவின் பணிப்பாளர் ஜூலி கோசக் தெரிவித்திருப்பதாக செய்தி தொடர்கிறது. இன்றைய லங்காதி பத்திரிகையிலும் அதற்கான செய்தி இவ்வாறு இருக்கிறது. IMF ஹய பஹ அய சாகச்சாவலட்ட நியோஜித்தியோ விசி ஹய வெனிதா மெரடல் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்துள்ள மோதல்களினால் வர்த்தகம், பணப்பரிமாற்றம் மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகள் சார்ந்து இலங்கை கணிசமான அளவு பாதிப்புக்குள்ளாக கூடிய நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் கரிசனை வெளியிட்டிருக்கிறார்கள். இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் குறித்து 5ஆம் கட்ட மீளாய்வு தொடர்பில் அரசாங்கத்துக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இடையில் ஏற்கனவே எட்டப்பட்ட உத்தியோகமற்ற இணக்கப்பாடு இயக்குநர் சபையின் ஒப்புதலுக்காக 2025 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி பரிசீலனை கொள்ளப்படும் என முன்னர் அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் 2025 நவம்பர் மாத இறுதியில் ஏற்பட்ட தித்வா சூறாவளியினால் நாடு மிக மோசமாக பேரழிவுக்கு முகங்கொடுத்ததை அடுத்து துரித நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் $200 மில்லியன் நிதியுதவி வழங்குமாறு அரசாங்க சர்வதேச நாணயத்திலும் வேண்டுகோள் விடுத்திருந்தது. அதனை அடுத்து இது பற்றி அறிவிப்பு ஒன்றை வெளியிட சர்வதேச நாணயத்தின் இலங்கைக்கான செயற்திட்ட பணிப்பாளர் எவன் பபோஜியோ துரித நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் இலங்கை அரசாங்கத்தில் முன்வைக்கப்பட்ட அவசர நிதி கோரிக்கையை தற்போது முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் குறித்த 5ஆம் கட்ட மீளாய்வை பூர்த்தி செய்வது பற்றிய கலந்துரையாடல்களை மீள ஆரம்பிப்பதற்கு 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் தமது அதிகாரிகளுக்கு நாட்டுக்கு வருகை தரும் என்றும் அறிவித்திருந்தார். அவ்வாறு இருக்கதான் இப்போது எதிர்வரும் 26ஆம் தேதி அவர்கள் நாட்டுக்கு வருகை தந்து 9ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருந்து முக்கியமான பல விடயங்கள் தொடர்பில் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதாக சர்வதேச நாணயத்தினுடைய நிறைவேற்றுக்குழு பணிப்பாளர் ஜூலி கோசக் அவர்கள் தெரிவித்த தகவலும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது காணலாம்.